தனிமையில் எப்படி இருக்கிறது, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கும். அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். நம்ம தனித்து இருக்கிறோம் அப்படின்றது அது நமக்கானதான மட்டும் இல்லை, மற்றவர்கள் மேல் உள்ள அக்கறையின் காரணமாகவும் கூட தான். ஏன்னா இந்த நோயை பற்றி இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது. செய்தி சேனல்களை பார்க்கும் பொழுது இன்னும் அதனுடைய அச்சம் இல்லாமல் பலர் வாகனங்களில் வெளியில் கிளம்பி போகிறது, 2 சக்கர வாகனங்களில் கிளம்பி போகக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். இட்டாலியிலையும் சரி, சவுத் கொரியாவிலையும் சரி, ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு உருவாகிறதுக்கான காரணம் ஒற்றை மனிதனாகத்தான் இருந்திருக்காங்க. ஒருவரிடமிருந்து தான் அவ்வளவு போயிருக்கு. அதனால் இது ஒருத்தருக்கு இவ்வளவு பேருக்கு, ஒரு ஆள் இத்தனை பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னா இந்த நோயின் தன்மை அதுதான். அதனால் தனியாக இருக்க பழகுங்க, வீட்டிலே இருக்க பழகுங்க. உறவினர்களோ நண்பர்களோ எல்லோரிடத்திலும் அலைபேசியில் பேசிக்கொள்ளலாம். யாரும் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, ஒருத்தர் கட்டி தழுவ வேண்டியதில்லை, கை கொடுக்க வேண்டியதில்லை. அரசு சொன்ன எச்சரிக்கை உணர்வோடு பாதுகாப்போடு இருக்க வேண்டியது நம்ம அனைவருக்கும் கடமையாக இருக்குது.